அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வா விலாகில் இன்றைக்கி என்ன சமையல் பார்ப்போம். இன்றைக்கி காலையில் வந்து பூரி கிழங்கு வச்சு சாப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு. நான் சாப்பிட்றதுக்கு தான் இருக்குது. அப்புறம் காலையில் முட்டையை அவிச்சு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரசம் வச்சாச்சு. மத்தியானத்துக்கு வந்து தக்காளி குழம்பு. தக்காளி விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கா, அதனால் தக்காளி குருமா வச்சுருக்கேன். இது வந்து இந்த தக்காளி குருமா தக்காளி குழம்புன்னாலும் சொல்லிக்கலாம். பாருங்கள், நல்லா கொழுகுலுன்னு இருக்கா, நல்லாயிருக்கும். கறி குழம்பு மாதிரியே இருக்கும். வெஜ்ஜு கறி குழம்பு நல்லாயிருக்கும். அப்புறம் இதுலேயே சாதம் வச்சாச்சு. இதுவும் சாதம் தான். அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் வந்து கத்திரிக்காய் கூட்டு தான் வச்சுருக்கேன். அடுத்து கோவக்காய் கொஞ்சம் போல் பொரிக்கணும். முட்டை வச்சாச்சு. அப்பளம் பொரிக்கணும். கத்திரிக்காய் கூட்டு வச்சு கோவக்காய் பொரியல். இவ்வளோ தான் நம்ம மெஸ்ஸில் இன்றைக்கி சாப்பாடு. இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் ஆள் இருக்காங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு அதோட கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை திரும்ப ஆளுக்கள் அதிகமாக வரும். அப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, இந்த உருளைக்கிழங்கு வந்து காலையில் பாப்பா வந்து உருளைக்கிழங்கு கூட்டு தான் கொண்டு போனான். அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு உருளைக்கிழங்கு கூட்டு, சாருக்கும் உருளைக்கிழங்கு கூட்டு தான். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் போல் உருளைக்கிழங்கு இருக்குது. இந்த கத்திரிக்காயோட போட்டு பரட்டிட வேண்டியதான். ஏன்னா இதை மட்டும் தனியாக கொடுத்தோம்னா சண்டை போடுவாங்க பசங்க. எனக்கு உருளைக்கிழங்கு இல்லை, உனக்கு இல்லை, கொஞ்சமாக கொடுத்துருக்காங்கன்ட்டு. சாம்பிராணி தான் போட்டிருக்கோம். புகை முட்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சாம்பிராணிலாம் போட்டால் வீட்டுக்கு நல்லது, அதனால தான் போட்டிருக்கோம். சதுர்த்தி வேறு, பஞ்சமி, அவங்களுக்கு வராகி அவனுக்கும் காமிச்சாச்சு. இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாளுக்கெல்லாம் காமிச்சாச்சு. அடுப்புக்கும் காமிச்சாச்சு. ஓயாமல் சமைக்கவே முடியல, அதனால அடுப்பு கொஞ்சம் காமிச்சாச்சு. இன்றைக்கி சாயங்காலம் தான் தண்ணி வந்துச்சு. 6 மணிக்கு தண்ணி விட்டாங்க. தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னே சொன்னல, அதனால் வயிறு புண்பட்டுருக்கு போல இருக்குது. அதான் இடியப்பம் வாங்கிட்டு சொல்லி இடியப்பம் தான் சாப்பிட போகிறேன். நைட் சாப்பாடு எனக்கு மட்டும். நைட்டுக்கு இவங்க எல்லாருக்கும் சப்பாத்தி தான். பாலும் கொடுத்துருக்காங்க. ஏதாவது தொட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஒரு மாதிரி எதை சாப்பிட்டாலும் இது கழிச்சிக்கிட்டே வருது. இது சாப்பிட்டேன். நான் வந்து இஞ்சி தட்டி இறக்கி இஞ்சி தட்டி குடிச்சிருக்கவும் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இருந்தாலும் பார்ப்போம். நாளைக்கும் சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போய் காமிச்சிட வேண்டியதான். இப்போ நைட்டு வந்து தக்காளி குருமா கொஞ்சம் போல் இருக்குது. அதெல்லாம் வச்சு சப்பாத்தி போட்டு கொடுக்க போகிறேன். கொஞ்சம் தான் இருக்குது. 2 பேருக்கு தான் சாப்பாடு நைட்டுக்கு. இது எல்லாருக்கும் ஃபங்க்ஷன் வீடு. நாளைக்கு தான் என்னென்னு பார்க்கணும். சரிங்க, ஓகேங்க. என்னோட இதில் தான் இன்றைக்கி வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.